தருமபுரி மாவட்டம் அரூர் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்று அரூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரூரில் அமமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ ஆர் முருகன் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார். தொண்டர்கள் இப்போதே தேர்தல் பணியில் இறங்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தூக்கி எறிந்த முருகனை மக்கள் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் கூறியதாவது, அமமுக கூட்டணியே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். எங்கள் கூட்டணியில் இடம்பெறும் தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். வரவிருக்கும் 2026 தேர்தலில் துரோகத்தை வீழ்த்த வேண்டும். எனக்கு எந்த விரக்தியும் இல்லை. 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமி முதல்வராக ஆதரித்தனர். ஆனால் அவரே அவர்களையே கட்சியிலிருந்து நீக்கினார். நன்றி, விசுவாசம் இல்லாதவர் பழனிசாமி. செல்லூர் ராஜு தான் விரக்தியில் பேசுகிறார். அவர் மேலும் கூறினார், பழனிசாமி தனது கட்சி தொண்டர்களை ஏமாற்றி கூட்டணிக்கு வரவைக்கிறார். ஊழல் வழக்குகளில் சிக்கியவர், கொடநாடு வழக்கிலும் தொடர்புடையவர். கரூர் சம்பவம் தமிழ்நாட்டையே துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் வைத்து கொடி பிடிக்க வைத்தது ஊடகங்களில் வெளியாகியுள்ளது. பாஜகவுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்று அதே பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார். கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அதிமுக பலவீனமாகியுள்ளது. இறுதியாக நயினார் நாகேந்திரன் குறித்து அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஆனால் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமியை தூக்கி வைத்து கொண்டு செல்கிறார். அவரை இறக்கிவிட்டு சென்றால் அவரது பயணம் இன்னும் வேகமாக இருக்கும். நயினார் பயணம் வெற்றியடையட்டும் என்று கூறினார். தருமபுரி மாவட்ட செய்தியாளர் பசுபதி.